வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதியை அடுத்த வாரம் அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் RMLAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கான அதிகாரம் கடந்த 17ஆம் திகதி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்தது. குறித்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் உள்ளடங்கும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கு பின்னர் வரும் நாளொன்றில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி இடம்பெறும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு திருத்தம் தொடர்பான இவ்விடயமும் சமர்ப்பிக்கப்படாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி இடம்பெறும் என தெரிவித்துள்ள அவர் 19வது திருத்தத்தில் காணப்படும் குறைபாடுகளுக்கான தீர்வு தொடர்பான திருத்தங்களை தேர்தலுக்கு பின்னர் சமர்ப்பிக்கலாம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் தேர்தலை தாமதிக்கும் நோக்கிலேயே அரசமைப்பு திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரித்துள்ளார். 22வது அரசமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்ற 22வது அரசமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சின் செயலாளருக்கு பணித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை நீக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை தாம் எடுத்துள்ளதாக அமைச்சர் விஜயதாஸ் தெரிவித்துள்ளார். 22வது அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் கடந்த 2022 அக்டோபர் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை அச்சுறுத்த இலங்கை இடமளிக்காது என அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். எமது நிலப்பரப்பையோ அல்லது கடற்பரப்பையோ இந்தியாவின் நியாயபூர்வமான பாதுகாப்பு அக்கறைகளுக்கு எதிரான விதத்தில் மூன்றாம் தரப்பொன்றுக்கு பயன்படுத்த நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடலில் தரித்து நின்று ஆய்வை முன்னெடுக்க தொடர்ச்சியாக அனுமதி கோருகின்ற விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு அக்கறைகளுக்கு புறம்பான விதத்தில் இலங்கை மண்ணிலோ அல்லது கடற்பரப்பிலோ மூன்றாம் தரப்பு ஒன்று செயற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. எமது அயலகத்தில் எந்த ஒரு தரப்பினரும் எவ்விதமான போர் விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். இருப்பினும் இந்தியா பிரிக்ஸ் போன்ற சில பொது கட்டமைப்புகளில் சீனாவுடன் இணைந்து பணியாற்றுவதை போன்று இலங்கையும் அதன் ஏனைய பங்காளிகளுடன் இணைந்து செயலாற்ற விரும்புகின்றது என அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் சட்டவிரோதமாக மாட்டிறைச்சியை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் சட்டவிரோதமாக மாட்டிறைச்சியை கடத்திய இருவர் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்துடன் ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புங்குடுதீவு மடத்துவழி கடற்படை காவலரன் ஊடாக சட்டவிரோதமான முறையில் 100 கிலோ மாட்டிறைச்சி கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் கடற்படையினருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து மாட்டிறைச்சி கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டதுடன் மாட்டிறைச்சி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ் நகரை அண்மித்தவர்கள் எனவும் அவர்கள் மாட்டிறைச்சி வியாபாரம் செய்பவர்கள் எனவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். இந்த கட்டாய விடுமுறை ஒழுக்காற்று விசாரணைகள் முடிவடையும் வரை தொடரும் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்கூட்டியே தகவல் கிடைத்த போதிலும் தாக்குதலை தடுக்க தவறியவர்களில் நிலாந்த ஜெயவர்தனவும் ஒருவர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களின் முன்பாக புகைப்பிடிக்க வேண்டாம் என பெற்றோர்களிடம் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். சிறுவர்களிடையே மூச்சுத் திணறல் அதிகரித்துள்ளதால் சிறுவர்களுக்கு முன்பாக புகைப்பிடிப்பதை தவிர்க்குமாறு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். இன்ஃப்ளூயன்சா போன்ற வைரஸ் தொற்றுக்களை தொடர்ந்து மூச்சுத் திணறல் அதிகரித்துள்ளது. அத்துடன் மூச்சு திணறலின் போது உச்சகட்ட ஒலி வெளிப்படுவதுடன் சுவாச பாதை சுருங்குவதால் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுகின்றது. புகை மூச்சு திணறல் அறிகுறிகளை மோசமாக்குவது மட்டுமல்லாது மீண்டும் மீண்டும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கின்றது. சிறுவர்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறலை குறைப்பதற்கு புகையற்ற சூழலை உருவாக்குவது முக்கியமானது. இந்த நிலையில் நாள்பட்ட இருமல் மற்றும் தொடர்ந்து மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் பெற்றோர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் உரிமைகளை மழுங்கடிக்க செய்யும் விதமான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலை தரிசிப்பிற்கு செல்லும் கல்வி அதிகாரிகள் தங்கள் எல்லைகளை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியதுடன் அரசாங்கத்தின் எடுபடிகளாக பிரசாரம் செய்வதை நிறுத்தி கல்வி விடயங்களில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் உரிமைகளை மழுங்கடிக்க செய்யும் விதமான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மதியம் 1 மணி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் கடற்பரப்புகளிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கற்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. இவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை ஏதுமில்லை. எனவே மீனவர் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் இஷிமி ஹிரோடோ தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதால் கடந்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட ஜப்பானிய அபிவிருத்தி உதவியின் கீழ் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் இஷிமி ஹிரோடோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நகர்ப்புற துறைகளின் பிரதிநிதிகள் அடங்கிய ஜப்பானிய உயர்மட்ட குழுவினர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். இலங்கையில் உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியின் கீழ் ஜப்பானால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிப்பது மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செயற்பட்டு உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் குழுவுடன் இணைந்து மிக குறுகிய காலத்தில் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டமை தொடர்பிலும் ஜப்பான் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டின் போது கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி கல்வி, விவசாய, நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தி நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய ஒத்துழைப்பின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களை மீள ஆரம்பிப்பது அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
இந்த கலந்துரையாடலில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு, இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிஷிகோஷி, சர்வதேச ஒத்துழைப்பிற்கான ஜப்பான் வங்கியின் தலைவர் மொயேதா ததாசி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் RHS சமரதுங்க, கொழும்பு கப்பல் துறைமுக அமைப்பு பணிப்பாளர் திமிர S கொடகும்புர உட்பட ஜப்பானின் பல முன்னணி வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தினரை சந்தித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தினரை சந்தித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த குழுவினர் வணிகர் கழக உறுப்பினர்கள் உட்பட சில புத்திஜீவிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல்குமார பெருமை, யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரம், அகில இலங்கை தமிழ் மகாசபை தலைவர் காசிலிங்கம் விக்னேஸ்வரன், தந்தை செல்வா அறக்கட்டளை முதன்மை அறங்காவலர் சந்திரஹாசன் இளங்கோ மற்றும் வணிகர் கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 13வது திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் அல்லது பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும். அதை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இப்போது கேட்டிருக்கின்ற முக்கியமான விடயம், தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற 13வது திருத்தத்தில் உள்ள உரிமைகளை வழங்குவதற்கு எங்களுக்கு மட்டுமில்லை, இலங்கை பூராவும் இதை அமல் நடத்துவதற்கும் நீங்கள் முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டிருக்கிறோம். தாங்கள் இது சம்பந்தமாக தங்களோட கட்சி தலைவருடன் கட்சி நாங்கள் அதை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுடன் கலந்துரையாதை போன்று ஏனைய கட்சிகளுடனும் நாங்கள் இதை கலந்துரையாடி இந்த தேர்தலுக்கு முன்பாக இதை அமல்படுத்த எங்களாலான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். இன்று வடக்கு மாகாணத்தில் உருப்படியான நியதி சட்டங்கள் 10 கூட இல்லை. அதே போன்று கிழக்கிலும் அவ்வாறு. வடக்கிலே உருப்படியான நியதி சட்டங்கள் வராமைக்கு காரணம் அங்கு அந்த மாகாண சபைக்கு பொறுப்பாக இருந்த அரசியல் கட்சி தான். காரணங்கள் பலவாக இருக்கலாம். இருந்தும் நியதி சட்டங்கள் இல்லாமல் நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த 2 மாகாணங்களுக்குமாக உடனடியாக சட்டங்களை ஏற்றுவதற்கான அதாவது 13வது திருத்தச் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியும் வடக்கு மாகாணத்தில் அதன் தாக்கமும் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியும் வடக்கு மாகாணத்தில் அதன் தாக்கமும் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. யுக்தி என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த கலந்துரையாடலில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றனர். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் உழைக்கும் மக்களின் அனுபவங்கள், விமர்சனங்கள், பகுப்பாய்வு மற்றும் புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. தடவை நாங்கள் IMF உடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 17வது தடவை எங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு இது உதவும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த தடவை நாங்கள் IMF உடைய ஒப்பந்தத்தை முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் IMF உடனான ஒப்பந்தத்தை முடிப்போமாக இருந்தால் அந்த மேற்கு நாடுகள் எங்களுடைய கடன் மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையும் ஏற்படலாம். இந்த நிலைமையில் தான் இலங்கை மேல் IMF-ஆல் கொண்டு வரப்பட்ட பலவிதமான சிக்கன கொள்கைகள் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றார். எங்களுடைய பகுப்பாய்வின்படி உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புடைய தாக்கம் 16 வருடங்களுக்கு பிறகு, அதாவது ஒவ்வொரு வருடமும் 0.5% எங்களோட மொத்த தேசிய உற்பத்தியில் காண பெறுமதியான நிதியை எங்களுடைய
EPF இருந்து கழிக்கப் போகின்றார். கடல் உணவு இறக்குமதியை நிறுத்தி உள்ளூர் உற்பத்தியை முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். உள்ளூர் உற்பத்தி அதிகரிப்பதற்கு மண்ணெண்ணெய் மானியம் வழங்கப்பட வேண்டும். கடல் உணவு இறக்குமதிக்கு பயன்படுத்தப்படும் அந்நிய செலாவணியை மண்ணெண்ணெய் இறக்குமதிக்கு பயன்படுத்தலாம் என்றும், மக்களுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்திலே கடல் உணவில் தன்னிறைவு அடைவதற்கான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளுக்கான சட்டங்கள் இன்று வரையும் உரிய முறையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை அல்லது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்திய இழுவை படகுகள் நிறுத்த உடனடி தீர்வு அவசியம். எப்போதும் எதிரியின் நிழலாக இருங்கள். விவசாயி என்ற ரீதியில் பல இடர்பாடுகளையும் பல சகிக்க முடியாத அனுபவங்களையும் சில சிறப்பான அனுபவங்களையும் இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய அரச இயந்திரத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. தொடர்வது உலக செய்திகள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.